இந்த ஆட்சிக்கு டைம் கொடுப்போம் 6 மாதம், அதுக்குள்ளார கருத்து சொல்ல வேணாம். ஆனால் நீங்கள் ரீல்ஸில் எப்படி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்த மாதிரி ஆட்சியை தொடரலாம், மக்களை ஏமாத்தலாம்னு நினச்சா வடிவேல் நடித்த படத்தை சொல்லுவாங்களே, இம்சை அரசன் 23ஆம் புலிகேசிங்கிற மாதிரி வருங்காலத்தில் அவங்கள இன்ஸ்டா அரசன் 24ஆம் புலிகேசி ஆட்சி இந்த ஆட்சின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் எங்களை கொண்டு போயிடாதீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு 6 மாதம் டைம் எடுத்துங்க. முடியாததெல்லாம் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிவிட்டு அதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி மக்களை ஏமாத்த நினச்சிங்கன்னா அப்புறம் அவர்களுக்காக குரல் கொடுக்கணும். இப்போ கூட காவேரி மேட்டூர் அணை திறக்க முடியாத சூழ்நிலை. டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கெல்லாம் இன்னொரு ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, இது புதிய அதிமுகங்கிறாரு. அம்மா ஆட்சியில் அந்த இது மாதிரி நேரத்தில் குறுவை தொகுப்பு திட்டம்னு ஒரு திட்டத்தில் அம்மா அவர்களுக்கு விவசாயம் செய்ய நினைப்பவர்களுக்கு போர்வெல் வச்சு விவசாயம் செய்வதற்கு என்ன உதவிகள் செய்தாங்க எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட செய்யலாம். அதை விட்டுட்டு நீங்கள் புதிய அதிமுகன்னு சொல்கிறதுக்கு எந்தவித ரைட்டும் கிடையாது. அதிமுகவும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அதிமுகவிலேருந்து உள்ள நிர்வாகிகளை நீங்கள் முன்னாள் எம்எல்ஏக்களை இல்லை இந்நாள் எம்எல்ஏக்களை முன்னாள் நிர்வாகிகளை நீங்கள் போய் உங்கள் கட்சியில் சேர்க்கறதுனால உங்கள் கட்சி என்றைக்கும் அதிமுக ஆகுது. அதிமுக தொண்டன் யாரும் உங்களுக்கு பின்னாடி வரமாட்டான். நீங்கள் இப்போ 5000 பேர் 10,000 பேர் சேர்க்கலாம், அது அவங்களுடைய கைத்தடிகள் தான் போவான். இப்போ அமமுகலேருந்து எத்தனையோ பேர் நிர்வாகிகள் போகிறாங்க. இன்னும் தொண்டர்கள் நீங்கள் பார்க்குறீங்க, எல்லா மாவட்டத்திலையும் கலைச்சிட்டாலும் முன்ன எங்கள் கட்சி ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து கட்சியை கலைச்சியான்னு சொல்கிற அளவுக்கு அங்கே நிர்வாகிகள் இருக்காங்கல்ல. அதே மாதிரி தான் தொண்டர்கள் எந்த கட்சியிலேருந்து வெளில போக மாட்டாங்க. இது போன்ற நிர்வாகிகள் அதிருப்தியில் அவங்களுடைய சுயநலத்தில் வெளியேறுவாங்கங்கிறது தான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புவேன். தமிழக அரசியல் களம் எப்படின்னா இளைஞர்களை நோக்கி நகருது. லின்சி கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கமா விஜயா இருக்கட்டும், இல்லை அண்ணாமலையா இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும், அப்படி மாறுது. இப்போ அமமுக இளைஞர்கள் அதிகமாகவே இருக்காங்க. தொண்டர்கள் அவர்களுக்கு பதவி வழங்கப்படுமா சார்? ஏன்னா பலரும் எதிர்பார்க்கிறாங்க கட்சியில பதவி வழங்க. எங்க கட்சியில இது புதிய கட்சி 9 ஆண்டுகள் முன்னாடி. இதுல அதிமுகலேருந்து வந்தவங்க ஒரு 50% தான் புதியவர்கள் நிறைய வந்திருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் மாவட்ட செயலாளர் இருக்காங்க. எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர் இருந்தவங்களே நிறைய பேர் 40 வயது 42 வயது இப்படி உள்ளவங்க தான். எங்கள் மாவட்ட செயலாளர்கள் இளைஞர்கள் தான். கீழே ஒன்றிய செயலாளர் பெரு செயலாளர்கள் எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இளைஞர்கள் தான் இருக்காங்க. அதை போய் அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு நிர்வாகி இப்போ வேறு கட்சிக்கு போயிருக்காங்கன்னா அங்கே புதிதாக வந்தவர் இளைஞர்கள் தான். இன்னைக்கு கூட பார்ப்பீங்க, நிறைய பேர் புதிதாக மாவட்ட செயலாளர் அவர்கள்லாம் பார்க்கலாம். எங்கள் கட்சியில் அது நடைமுறை இருக்குது. ஏன்னா இயற்கையாக எங்கள் கட்சி 9 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டதுனால எங்கள் கட்சியில் நிறைய இளைஞர்களுக்கு பதவி வாங்கியிருக்கு. தாவேக்கா புதிய கட்சினால அதில் இளைஞர்கள் போட்டிருக்காங்க. இப்போ திமுகவோ அதிமுகவோ 50 ஆண்டு 75 ஆண்டு சீனியர்ஸும் இருக்காங்க. அந்த இடங்கள்ல அடுத்த கட்டத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2000 இப்படி தான் நாங்கள் ரீவாம் பண்ணுறப்ப அன்றைக்கு இளைஞர்களாக இருந்து வந்தவங்க தான் இன்றைக்கி 25 ஆண்டுகளில் அமைச்சர்களாக இன்றைக்கு சில பேர் அங்கே வெளியில் போயிருக்காங்களா, அவர்கள்லாம் அப்போ என்ன வயசு இருந்திருக்குன்னு பாருங்கள். அது மாதிரி இல்லை, அது இயற்கையாக நடக்கிற நடைமுறை தான். தாவேக்கா அந்த முறை வெற்றி பெற்றதில் நிறைய பேர் இளைஞர்களாக இருக்கு. இப்போ இந்த இடைத்தேர்தல் வரப்போகுது, அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இதே மாதிரி தேர்தல் மாதிரியே அந்த அலை இருக்குமா, இல்லை எப்படி? இல்லை தேர்தல் வரட்டுமே பார்த்துட்டு வந்தேன். எப்போ வருது என்ன ஆஃபீஸர்ஸ்லாம் போட்டிருக்காங்க எலெக்ஷன். சரி வரட்டுமே, அந்த நேரத்தை பார்ப்போம். மின்வெட்டு நிலவுது. அன்புமணி ராமதாசும் முதலமைச்சர் சதீஷ் ரெட்டியில மின்வெட்டு நிகழ்வதற்கும் திமுக அரசு செய்ய உற்பத்தி மேற்கொள்ளுங்க. உங்களுக்கு தனிநபருடைய தலையீடு இருக்கு அப்படின்னு அதிகாரிகளும் சொல்றாங்க. பழைய ஆட்சியில சார் தமிழ்நாடு முழுவதும் ஃபீஸ் பிடிக்கிறார் அவர் நிர்மல்குமார் அமைச்சர் சொல்றாரு. சென்னையை சுற்றி 4-5 இடங்கள்ல ஃபீஸ் கேரியர் பண்ணியிருக்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லாக மின் தட்டுப்பாடு இருக்கு. இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு அங்கே ஏற்கனவே அதிகாரிகள் இருக்காங்க, திறமையான அதிகாரிகள் இருக்காங்க. அங்கே கீழே கிராமத்து அளவுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு அதிகாரிகள் இருக்காங்க. அது மாதிரி இப்போ முதலமைச்சர் என்ன சொல்கிறாரு, போதை மருந்து புழக்கம் முழுவதுமாக ஒழிக்கணும் அப்படிங்கிறாரு. இப்போ அவங்க கையில் தான் போலீஸ் இருக்குது. இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு அங்கே கீழே உள்ளவங்களுக்கு தெரியும் எங்கே யார் போதை மருந்து விற்கிறா, யார் கஞ்சா விற்கிறா, யார் போதை மாத்திரை விற்கிறாங்கிறது அவங்களுக்கு தெரியும். மேலேருந்து ஸ்ட்ரிக்டாக பண்ணால் தான் முடியும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் ஆட்சி மாற்றம் வந்தப்ப புதிய ஆட்சி வந்திருக்கிறப்ப இந்த ஆன்டி சோசியல் எலிமெண்ட், சமூக விரோதிகள், இது மாதிரி சமூக விரோத தொழில்கள் செய்பவர்கள்லாம் கொஞ்சம் அமைதியாகிடுவான். எப்படி இந்த ஆட்சி போகுது அப்படின்னு பார்த்துட்டு மெல்ல வாழை சுட்டி வச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஆரம்பிப்பாங்க எந்தெந்த அதிகாரிகளை எங்கே மேலே யாரை போடுறாங்க, எந்தெந்த அதிகாரி வர்றாங்க, முதலமைச்சர் எப்படி இதை டீல் பண்ணுறாருன்னு.
ஆனால் இப்போ திமுக ஆட்சி மாறி இன்னைக்கு தாவேக ஆட்சி வந்த பிறகு அந்த சமூக விரோதிகளுக்கு எந்தவித பயமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அது முன்னை விட அதிகமாக இருக்கு. நாங்கள் எதுவும் கணக்கெடுக்கல. உங்கள் தொலைக்காட்சிகளில் பத்திரிகைகளில் வர்ற செய்திகளை வைத்து தான் முன்பை விட பாலியல் வன்கொடுமைகள் அதிகமாக இருக்கு, முன்பை விட கொலை கொள்ளைகள் அதிகமாக இருக்கு. இன்னும் சொல்ல போனால் திருவண்ணாமலையில் கிரிவலம் போனால் எங்கள் சொந்த ஊர்லேருந்து எங்கள் உறவினர்களை அவங்க செயின் ஒரு 10 பவுன் செயினா 8 பவுன் செயினா யாரோ செயின் ஸ்நாச்சிங் பண்ணிட்டான். அதை போய் காவல் நிலையத்தில் கேஸ் கொடுத்தா எஃப்ஐஆர் கூட போடலையா. அப்புறம் அது எனக்கு சொல்லப்பட்டு அப்புறம் அங்கே உள்ள நண்பர்கள்ட்ட சொல்லி அவர்கள் போய் பேசுறதுக்கு அப்புறம் எஃப்ஐஆரை இது நடந்து போன பௌர்ணமிக்கு நடந்ததுக்கு முந்தா நாளாக அதுக்கு முதல் நாள் தான் எஃப்ஐஆரை போட்டிருக்காங்க. அதனால இதில் எதையெல்லாம் சரி பண்ணணுங்கிறத முதல்வர் பார்க்கணும். இந்த மாதிரியான செய்திகள் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மின்வெட்டு பிரச்சனை மாதிரியான செய்திகளை வெளியிடும் போது குறிப்பிட்ட சில சேனல் முடக்குறாங்க. பகுதி அரசு கேபிள் கைதும் பேசுறாங்க. அதாவது இந்த ஆட்சி, அதான் நான் சொன்னேன், எங்க ஆட்சிகள்ல இருந்து அதிமுக திமுக ஆட்சிகள்ல திராவிட கட்சிகளின் ஆட்சிகள் 60 வருஷமா நடந்துச்சு. அதுல இருந்து மாற்றம் என்னன்னா அவர்களுக்கு இருந்த சகிப்புத்தன்மை கூட உங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது தான். இவர்கள் பார்த்தீங்கன்னா 3 சேனல் அன்னைக்கு கட் பண்ணாங்க. அதுக்கு நாமெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்த உடனே அது சொல்கிறாங்க ஏதோ செட் ஆஃப் பாக்ஸில் பிரச்சனைன்னு. ஆனால் மற்ற சேனல்லாம் எப்படி வருது அது தெரியுது. அவங்களால சகிப்புத்தன்மை இல்லை. நீங்கள் அவங்களால பொறுத்துக்கொள்ள நீங்கள் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் பாருங்கள், நீங்கள் அத்தனை பேருமே உணர்வீர்கள். நான் அன்னைக்கு சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுக்கு ஒரு பேராபத்தை தமிழ்நாட்டு மக்கள் திராவிட கட்சிகள் மீது மாற்றாக இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்கிறது தான் அவர்களுடைய செயல்பாடுகள். கீழே உள்ள அவங்க நிர்வாகிகள்லேருந்து மேலே உள்ளவர்கள் வரைக்கும், அந்த அமைச்சர்களுடைய செயல்பாடுகள் வரைக்கும் அதை நோக்கி தான் போகுது. தங்கள் தவறை சரி செய்யாமல், அதை சரி செய்ய தெரியாமல் அவர்கள் மற்றவர்கள் மீது பழி போட்டுறதுனால இப்போ மின்வெட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக அறிவிக்கப்படாத மின்வெட்டு இருக்குது. இதை சரி செய்வதற்கு காரணமாகாம போன ஆட்சியில் உற்பத்தி செய்யலை அதுக்கு பண்ணலை அப்படின்னு சொல்கிறது போன ஆட்சியில் செய்யாததுனால தானே உங்களுக்கு ஆட்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை எப்படி சரி பண்ணணுமோ பண்ணுங்க, போர்க்கால அடிப்படையில் அணுக வேண்டிய விஷயங்களை அணுகுங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அது சொன்னாலும் உங்களை குறை சொல்கிறோம். அவகாசம் கொடுக்கலாம், 6 மாதத்துக்கெலாம் கரண்ட்டுக்கெலாம் அவகாசம் கொடுத்தா எல்லாம் பப்ளிக் ரோட்டில் சண்டை போடுறாங்க. இது கேட்டால் அதையும் தூண்டி விட்டாங்கங்கிறாங்க. எல்லாமே இவங்க இது மாதிரி ரீல் விட்டுட்டு இந்த மாதிரி ரீல் போட்டு ஆட்சிக்கு வந்தது ரைட், இது மாதிரி ரீல் விட்டு ஆட்சி நட முடியாது. ஏன்னா பாதிக்கப்படுறது உங்களுடைய அந்த சினிமா கேட்டால் கவர்ச்சிங்கிறீங்க. ஆமாம், சினிமா கவர்ச்சியை பார்த்து தானே ஒரு ஹீரோ அவர். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூலூரில் அந்த ஒரு சிறுமி இதை இப்போ ஒரு அம்மா பேட்டி கொடுக்குது, உங்கள் தொலைக்காட்சி தான் பார்த்தேன். நீங்கள் சினிமாவில் ஹீரோ அப்படிலாம் செஞ்ச மாதிரி இதை தடுப்பீங்கன்னு நினச்சி ஓட்டு போட்டோன்னு பாவம் அறியாமையில் பேசுகிறாங்க. அது போல் உங்களுக்கு வாக்களித்து வந்தவர்களை நாங்கள் எதுவும் சொன்னால் நீங்கள் கோச்சிக்குவீங்க. நீங்கள் ஒரு சினிமா ஹீரோ. இப்போ எம்ஜிஆர் சினிமா ஹீரோ தான், பட் அவர் எம்எல்ஏவாக இருந்திருக்காரு. திமுகங்கிற கட்சியில் 20 வருடம் பணியாற்றியிருக்காரு. 2-3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பித்து அவர் கட்சியில் நிறைய பேர் அரசியல் படுத்தப்பட்டவர்கள் தான் அங்கே நிர்வாகிகள். செங்கோட்டையிலே அப்போ ஊராட்சி மன்ற தலைவர், 72 கிளைச்செயலாக இருந்தார். ஊராட்சி மன்ற தலைவர் 77 அவர்கிட்ட கேளுங்க சொல்லுவார். 77 தேர்தலப்போ அந்த கட்சிக்கு அமைப்புகள் இருந்தது. நிறைய பேர் இந்தி போராட்ட வீரர்கள், எல்லாமே பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் உள்ளவங்க தான் மெஜாரிட்டி இருந்தாங்க. அதே மாதிரி நீங்கள் இதில் வந்தவங்க யார் என்னன்னு வெற்றி பெற்ற வேட்பாளரே தெரியலன்னு பொதுமக்கள் சொல்கிறாங்க. அதே மாதிரி வெற்றி பெற்றவர்களுக்கு அவர்கள் தொகுதியை விட்டுட்டு அடுத்த தொகுதியில் போய் நன்றி சொல்கிறதெல்லாம் நம்ம இது வரைக்கும் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. ஏன்னா அவங்க கூட இருக்கிறவங்க யாருன்னே தெரியல. இப்போ நான் முதல் முறையாக பெரியகுளம் தொகுதிக்கு போனப்போ என்னை அழைச்சிட்டு போனது கட்சி நிர்வாகிகள் தான். அது மாதிரி நன்றி சொல்ல போனப்போ எனக்கு 1 வருஷம் 2 வருஷம் ஆனிச்சு அந்த தொகுதியெல்லாம் பிடிபடுறதுக்கு. நிர்வாகிகள் இன்டிமேட் பண்ணி போனால் அவங்க தானே அந்த இடங்கள்ல ஏற்பாடு பண்ணுவாங்க. இவங்க நன்றி அறிவிப்பை வேற தொகுதியில் போய் பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப கேலி கூத்தா இருக்குது. அதனால தான் சொன்னது இன்ஸ்டா அரசன் 24ஆம் புலிகேசி ஆட்சி மாதிரி உங்களை நீங்கள் நிரூபிச்சிடாதீங்க அப்படின்னு சொல்கிறோம். அதனால் இந்த ஆட்சியாளர்கள் மற்றவர்களை குறை சொல்வதை விட்டுவிட்டு இதெல்லாம் சரி செய்து, மக்கள் உங்களை நம்பி 107 தொகுதியில் 108 தொகுதியில் வாக்கு உரிமையை தந்திருக்காங்க, உங்களுக்கு ஆட்சிக்கு கொடுத்துருக்காங்க. சரி பண்ணுவதை சரி பண்ணுங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி முந்தைய ஆட்சிகளில் செய்யாத நாங்கள் ஒரே நாளில் இது மின்வெட்டெல்லாம் உடனே பண்ணலாம்.
ஏன்னா நிர்வாகத்தை சரியா பார்க்கணுங்கிறது தான் கீழே வரைக்கும் என்னன்னு கேட்டு பண்ணணும். இதுல மற்ற கட்சியை சேர்ந்தவர்கள் அங்க தூண்டி விட்டு பண்ணுவாங்கங்கிறதெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல நடக்கலாம். யாரோ எங்க ரிலேட்டிவ் ஒரு இடத்துல நிர்வாக இபியில் ஒர்க் பண்ணா பண்ணலாம். எல்லா இடத்துலையும் பண்ண முடியாதுங்கிறது தான் உண்மை. சரியா பண்ண பாருங்க. குறை சொல்றதை விட்டுட்டு சரி பண்றதுக்கு முழு மூச்சா வேலை பாருங்கன்னு தான் சொல்றேன். ஒரு விஜய் பேசும்போது இனி வரும் காலத்திலையும் திமுக விசஸ் தாவேகா மட்டும்தான் போட்டி, திமுகவுக்கும் காவேரா மட்டும் தான் போட்டி, மற்ற கட்சிகள் எல்லாமே ஒன்றும் இல்லைன்ற மாதிரி உல்லாசனப்படுத்துற மாதிரி பேசுறாரு. இல்ல அது தேர்தல் நேரத்தில் பேச வேண்டியது. தேர்தல் முடிஞ்சு மறக்காம அதையே போய் எழுதி கொடுத்தாங்களா எனக்கு தெரியல. அதையே போய் திருச்சியில் பேசியிருக்காரு. தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலாம். அதெல்லாம் மற்ற கட்சிகள் இருக்கா இல்லையா என்னங்கிறதெல்லாம் பார்த்துக்கலாம். நீங்க சொல்ற மாதிரி மற்ற கட்சி ஒன்றும் இல்லாம தான் 53 சீட்டில் அவங்க ஜெயிச்சிருக்கோம் நாங்க. கரெக்டா? அந்த 53 சீட்டில் நாங்கள் என்னதான் நீங்க கையில பாத்திரம் ஏற்றிட்டு ஒவ்வொரு கட்சி அலுவலகத்துக்கு போக வேண்டிய நிலைமை வந்திருக்கு. அதனால நீங்க அதிமுகவை ஊழல் கட்சி, அதிமுக மற்ற பிற அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தது. நாங்க புதிய அதிமுகன்னு ஒரு பேச்சு பேசிக்கிட்டு அந்த கட்சியை அழிப்பதற்கான முயற்சிகள்ல இருக்கீங்க. அது நிச்சயம் நடக்காது. அதை யாரும் நடக்க விட மாட்டோம். நீங்க இதை விட வேகமாக அம்மாவின் தொண்டர்கள் உயிர் கொண்டு இருந்து வருவோம். உங்களை அடுத்த முறை சரியாக உங்களை தேர்தலில் பாரம்பிப்போங்கிறத உள்ளது. கட்சி உருவாக்குது அவர் அண்ணன் அவர்கள் நான் ஒரு இயக்கம் அமைக்கேன் எதிர்காலத்தில் இப்ப சொன்னாங்க நான் கட்சி அமைக்க போறேன். உங்க நண்பர் கூட என்னுடைய நண்பர் தான். இருந்தாலும் நான் அன்னைக்கே கேட்டப்ப சொன்னேன், அவர் பாஜக விட்டு ராஜினாமா செய்தது எனக்கு மிகுந்த வருது. சிங்கப்பெண்ணை எப்படி பாக்குறது? நான் இது மாதிரி சொன்னா உடனே அந்த ஆச்சரியக்குறியெல்லாம் உடனே நேற்று தான் அறிவிச்சார் எங்க முதலமைச்சர். அதுக்குள்ளார இவர் பேசுறாரு, இவர் எங்களை பார்த்து பொறாமப்படுறாருப்பாங்க. நீங்க தான் சொல்லணும். இப்பதான் அறிவிப்பு வந்திருக்கு, பார்ப்போம். அது கீழே ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் அளவுக்கு அதை விரிவுபடுத்தி இன்னும் நிறைய பேரை அப்பாயிண்ட் பண்ணாதான் முடியும். அதனால பார்ப்போம். ஒரு திட்டம் அறிவிச்சிருக்காங்க, வெயிட் பண்ணி பார்ப்போமே. பயங்கரமா அதுக்கு ஒரு பில்டப்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்ப்போமே. இன்டர்நெட்ல ரொம்ப அப்டேட்டா இருக்கீங்க, கண்டினியூஸா அதெல்லாம் வாட்ச் பண்ணுவீங்களா சார்? எனக்கு எங்க ஆபீஸ்ல இருந்து எல்லாத்தையும் அனுப்புவேன். சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகு சில மாவட்டங்கள்ல சில மாவட்ட செயலாளர்கள் அவருக்கு கூட சேர்ந்து சில நிர்வாகிகள் வேற கட்சியில போய் இணைஞ்சிருக்காங்க. அவங்க போறப்ப கூண்டோட கலைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் பொய். ஏன்னா அதே மாவட்டங்கள்ல அங்கேயே ஏற்கனவே நிர்வாகிகளாக இருந்தவங்க தான் இன்றைக்கு மீண்டும் மாவட்ட செயலர்களாக இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 19 பாராளுமன்ற பொதுத் தேர்தல் முடிந்தவர்களும் இதே போல பல மாவட்டங்கள்ல இல்ல பல பேர் வேற கட்சிக்கு போனாங்க. உங்களுக்கு தெரியும், 21 சட்டமன்ற பொதுத் தேர்தல் முடிஞ்சது போனாங்க. இப்பயும் அது மாதிரி போயிருக்காங்க. அந்த இடத்துல எங்களுக்கு ஏற்கனவே நிர்வாகிகள், ஏற்கனவே அனுபவம் பெற்றவர்கள், அவர்களுக்கு இணையான நிர்வாகிகள், ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள் புதிதாக நிர்வாகிகளாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. கூண்டோட எல்லாம் யாரும் கலைக்கவும் முடியாது, கலைக்கவும் இல்லை. ஒரு சிலர் கூண்டோட கலைச்சன்னு சொல்லிட்டு போனவர் அவருக்கு குவாரி இருக்காங்க. அந்த குவாரியில இப்ப பிரச்சனை வரும்னதும் அவங்க சுயநலத்தால போயிருக்காரு தவிர, இதை கூட நான் சொல்ல வேணாம்னு நினைச்சேன். ஏன்னா சில தொலைக்காட்சிகள்ல அவங்க சொன்ன செய்தியை போட்டாங்க, அதுக்காக சொல்கிறேன். இது இது போல கட்சி மாறி செல்பவர்களுக்காக நாங்கள் வருத்தப்படத்தான் முடியும். இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது இது போன்ற கட்சி தாவிகளுக்காக இல்லை, என்னோட பயணிக்கிற உண்மை தொண்டர்களுக்காக. அதனால அந்த இடத்துல உடனடியாக அடுத்த நிர்வாகி அந்த இடத்துல அந்த பதவியை ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதிமுக நிறைய பேர் முதலமைச்சர் போடலாம் ஒரு ஆளுங்கட்சியை நோக்கி போறது ஒன்றும் புதுசில்லாட்டி கூட அதிமுக வேகமா கரைகள்லாம் புள்ளிகள் சொல்றாங்கல்ல. இல்ல சில பேர் கட்சி தோல்விக்காக ரீவாம் பண்றதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு கட்சி தலைமையிட்ட பேசுறது இதான் நாங்கள் கடந்த காலத்தில் பார்த்துருக்கோம். இப்போ புதிதாக நமது கூட்டணி, நமது கட்சி வெற்றி பெறலன்னாலும் சீட்டு கிடைக்காம இருந்தவங்க இல்ல பல்வேறு சொந்த காரணங்களுக்காகத்தான் போறாங்க. இன்னும் பார்த்தா சில நண்பர்கள் போனாங்க, பரிதாபமா இருந்துச்சு.
அவங்க அங்கே நீங்களே தொலைக்காட்சிகளில் போட்டீங்க, நான் அப்போ தான் பார்த்தேன். ஒரு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட்னா 10 மணிக்கு அங்கே கேட்டை கூட திறக்காத அளவுக்கு இருக்கிற இடத்த நோக்கி இவர்கள் போனது. இன்னும் பல முறை மந்திரியாக இருந்தவங்க, எனக்கு தெரிந்து 25 ஆண்டுகளாக அவர்கள் அந்த பகுதியில் கட்சியால் பலன் பெற்றவர்கள். இன்றைக்கு தோல்வி அடைந்ததுனால அவங்களும் பொறுப்பு தானே. தோல்விக்கு கட்சி மாத்திரம் பொறுப்புன்னு சொல்றதை விட, ஏன்னா பல பேர் இன்னைக்கு போனவங்க ஏற்கனவே அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்து அமைச்சர்களாக இருந்தவர்கள் தான். அவர்களோட நான் சில பேர்ட்ட கூட பேசினேன். அவர்கள் 1000 காரணம் சொல்றாங்க. எந்த காரணம் இருந்தாலும் கட்சியில இருந்துட்டு அதை நிவர்த்தி செய்யறதுக்கு, அதை சரி செய்யறதுக்கு தலைமையிட்ட இவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி செய்யலாமே தவிர, இது மாதிரி போறவங்க அவங்கள பத்தி ஒன்றும் சொல்வதற்கு இல்லை. அவர்களுக்காக வருத்தப்பட தான் செய்ய வேண்டியது. ரைட் டைம் எனக்கு ஏடிஎம்கேயோட இன்னைக்கு இந்த கட்சி ஆரம்பிச்சது அகில நாஜ் ஆகுது அரிய செய்திகள். அமமுக சில நிர்வாகிகளும் அதே போல அதிமுக சில நிர்வாகிகளும் சமூக வலைதளங்களை ஃபேஸ்புக் இது சரியான தருணம். ரைட், அமமுக அதிமுகவோட இணைக்கணும், டிடிவி தினகரன் அவர்களும் பொறுப்பு வழி நடத்தணும் என்று பேசுற கருத்துலாம் நீங்க மாத்திருப்பீங்க. கருத்து என்ன? இல்லை, 2017 நான் துணை பொதுச்செயலாளராகி 2 மாதத்திலேயே என்னை நீக்கினாங்க. அவர்களுக்கு துணையாக அவர்கள் கூட செயல்பட்டவன் தான் நான். அதனால 6 மாதம் பொறுத்திருந்தேன். ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம், வெயிட் பண்ணேன். ஏன்னா அம்மாவுடைய கட்சி அவசரப்படக்கூடாதுன்னு. ஏன்னா எந்த ஒரு மனிதனும் தன்னை சுய கௌரவத்தை பாதிச்சா யாருக்கும் கோபம் வரும். இருந்தாலும் பொறுமையாக இருந்தேன். அது தொடர்ந்து அமமுக ஆரம்பிக்கப்பட்டது. கடந்த 9 ஆண்டுகளாக எங்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு கட்சியாக இருக்குது. 2021 தேர்தல் அப்போ கூட அமித்ஷா அவர்கள் என்னை அழைத்து நீங்கள் எல்லாம் ஒன்றா வரணும்னு சொன்னப்போ கூட நான் ஒரே கட்சியாக வரல, நாங்கள் கூட்டணியில் வர்றோம் அப்படின்னு சொன்னால் அது நடக்காமல் போணுச்சு. திரும்பி 26 அதே மாதிரி என்னை அழைத்து பேசினார். நான் மன வருத்தங்கள் எல்லாம் விட்டுட்டு நாங்கள் எல்லாமே மீண்டும் அதிமுக ஆட்சி வரணும், அம்மாவுடைய ஆட்சி வரணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து என்டிஏ கூட்டணியில் எல்லாரும் முயற்சி செய்தோம். அது நடக்காமல் போய்விட்டது. இப்பொழுது நீங்கள் சொல்கிற மாதிரி ஊடகங்களில் சோசியல் மீடியாவில் வருது. நான் இப்போ அவங்க கூட தானே இருக்கேன், கூட்டணியில் இருக்கேன். நான் நினச்சிருந்தா எங்கள் எம்எல்ஏவை தட்டி தூக்காமல் நானே ஆதரவு கொடுக்கறதுக்கு என்கிட்ட பல பேர் பல வழிகளில் முயற்சி செஞ்சப்ப நம்ம ஒரு கூட்டணியில் இருக்கோம். நான் மற்ற அரசியல்வாதி மாதிரி கிடையாது. மற்ற கட்சிகள் மாதிரி ஒரு கூட்டணியிலிருந்து ஜெயிச்சுட்டு அதுக்கு நேர் எதிரான இன்னொரு கூட்டணியில் போய் அமைச்சராகுது இல்லை ஆதரவு அளிக்கிறது. அதுக்கு காரணம் ஜனாதிபதி ஆட்சி வந்துவிடக்கூடாது, இன்னொன்று பாஜக ஆட்சி வந்துவிடக்கூடாது என்றெல்லாம் சொல்லிட்டு போகிறது தவறு என்று நினைப்பார். நம்ம தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாங்கள் 11 தொகுதியில் போட்டிட்டோம். அதில் ஒரு தொகுதியில் தான் வெற்றி பெற முடிஞ்சுது. அந்த தொகுதியில் எங்களுக்கு மற்ற கூட்டணி கட்சிகளும் உழைத்து, அந்த நிர்வாகிகள் உழைப்பு, தொண்டர்கள் உழைப்பில் தான் வெற்றி பெற்றிருக்கோம். அதனால் நம்ம அந்த கூட்டணியில் இருப்பது தான் கூட்டணி தர்மம். அதுதான் என்னுடைய குணாதிசயம் கூட. அதனால் அந்த கூட்டணியில் நிற்கிறோம். இப்போயும் நாங்கள் தேர்தலுக்கு பிறகும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக மற்றும் அதிமுகவுக்கு உறுதுணையாக தான் நிற்கிறோம். இதை நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த கடினமான நேரத்திலேயே நான் அதிமுகவுக்கு ஆதரவாக தான் இருக்கேன். அதனால ஒரே கட்சியாக இணைந்து தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்திருப்பதாக மற்றவர்கள் நினைக்கலாம். எங்கள் கட்சியில் யாரும் என்னட்டு அது மாதிரி என்னட்டு எந்த நிர்வாகிகளும், தலைமை கழக நிர்வாகிகளோ மாவட்ட செயலோ என்கிட்ட பேசல. சரி, இருப்போம், பாப்பா, வெயிட் பண்ணுவோம். கடுமையான ஒரு சோதனை எதிர்கொண்டு இந்த மாதிரியான சூழ்நிலையில எடப்பாடி பழனிசாமியை தொடர்பு கொண்டு ஏதாவது பேசுனீங்களா சமீபத்தில்? நான் தேவை ஏற்படும் போது அவரோட பேசிட்டார். தேவையத்தோட ஒரு வாரத்தில் கூட பேசு. ஒரு மாத புதிய அரசுடைய செயல்பாடு இதோட 1 month முந்திருச்சு. இப்போ எப்படின்னா, எந்த ஒரு ஆட்சிக்கும், அது குறிப்பாக இது ஒரு புதிய ஆட்சி, அமைச்சர்களில் எனக்கு தெரிஞ்சு முதலமைச்சர்லேருந்து செங்கோட்டையன் அவர்களை தவிர மற்ற எல்லார்களும் புதியவர்கள். அவர்களுக்கு நிர்வாக பயிற்சிக்காக இல்லை அரசாங்கத்தை ஆட்சி முறையை புரிஞ்சுக்கிறதுக்காக 6 மாதம் கால அவகாசம் அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற நியாயம்லாம் எங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்க ஒன்றை மறந்துடுறாங்க. எங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டீங்க, எங்களை எங்கள் மேலே பொறாமப்பட்டோ
எங்கள் மேலே ஆட்சிக்கு வந்ததை பிடிக்காமல் பேசுகிறீங்கன்னு சொல்கிறாங்க. அது தவறு. இப்போ விவசாயிகள் இன்னும் நீங்கள் தேர்தல் வாக்குறுதிகளில் சொன்னீங்களே அந்த பயிர்க்கடனெல்லாம் தள்ளுபடி செய்யுங்க அப்படின்னு அவங்க ஒன்றும் யாரும் கேட்கல. நீங்களாக வந்து உங்கள் வாக்குறுதிகள் மீறி விவசாயிகளை ஏமாற்றுற மாதிரி ஆர்பிஐ நாம்ஸ் எல்லாம் காரணம் காட்டி நிதிநிலையை காரணம் சொல்லி ஒரு நடவடிக்கை எடுக்கிறப்ப அதில் விவசாயிகள் போராடுறாங்க, விவசாயிகள் அதில் அதிருப்தி தெரிவிக்கிறாங்க, கண்டிக்கிறாங்க. அவங்க நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொன்ன மாதிரி எங்களுக்கு முழுவதுமாக கடன் தள்ளுபடி செய்யுங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு ஒரு அரசியல்வாதியாக இருப்பதை தாண்டி எப்படி ஊடகங்கள் அதை எடுத்து நீங்கள் செய்தியாக்குறீங்க? அதே மாதிரி ஒரு சாமானிய மகனாக இங்கே இருக்கிற ஒரு குடிமகனாக நானும் அதை வந்து எதிர்த்து அரசாங்கம் அதை செய்யணும், முழுது தள்ளுபடி செய்யணும், இது மாதிரி ஏமாற்று வேலை செய்யக்கூடாதுங்கிற வார்த்தை சொல்கிறோம். அது ஏமாற்று வேலை தானே. அதே மாதிரி 200 யூனிட் மின்சாரம், அவர் மாதம் ஒன்றுக்கு 200 யூனிட் மின்சாரம் இலவசம் சொல்லிட்டு அதை செய்யாமல் 2 மாதத்திற்கு ஒரு மாதிரி தான் 200 யூனிட் மின்சாரம், அது 500 யூனிட்டுக்கு மிகாமல் இருக்கணுங்கிறதுலாம் சொன்னதான் இது தவறு. இது மாதிரி சொல்லக்கூடாது. அதுபோல் நிதிநிலையை காரணம் காட்டுறீங்க. 10 லட்சம் கோடி கடன் இருந்தது எல்லோருக்கும் தெரியும். நீங்கள் தேர்தல் வாக்குறுதி சொல்கிறப்பெல்லாம் தமிழ்நாடு அரசாங்கமே அதை வந்து அசம்பிளியில் தெரிவிச்சிருந்தாங்க. நீங்கள் போகாத ஊருக்கெல்லாம் வழி சொல்லி என்னுடைய கருத்து அவங்க ஆட்சிக்கு வருவோமா என்பதே அவங்களுக்கு ஒரு டவுட்டாக இருந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதனால 2500 ரூபா, ஏற்கனவே 1000 ரூபா கொடுக்கறதுக்கே திரு ஸ்டாலின் அவ்வளவு கஷ்டப்பட்டு இருந்தார்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா கடுமையான நிதி நெருக்கடி இருக்கு. அவரே கூட 21 தேர்தல் அப்ப ஒரு 10 ஆண்டு அம்மாவுடைய ஆட்சி இருந்ததுனால ஒரு மக்கள் மாற்ற வேண்டும் என்று அவர் வாக்களித்தாங்க. அப்ப தேவையில்லாம இந்த வாக்குறுதியெல்லாம் சொல்லி தான் அவர் 5 வருஷத்துல மாற்றிக்கிட்டார். பழைய ஓய்வூதிய திட்டம், இது மாதிரி பல அதில் தான் அவர் 5 ஆண்டுகள் அதில் போராடி எல்லாரும் தமிழ்நாடு ஃபுல்லாக போராடி அவர் ஆட்சி போடுது. இவர்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்றா நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு திராவிட கட்சிகள் எங்களுக்கு மாற்று என்று சொல்லிவிட்டு நாங்கள் சொன்னதான் செய்கிறாங்க. இப்போ வந்து இது வந்து புதிய ஆட்சியாக தெரில, திமுக ஆட்சியோட நீட்சியாக தான் தெரியுது. ஏன்னா அவர் எப்படி பழைய ஊதிய திட்டம் சொல்லிட்டு அதில் எப்படி பல்ட்டி அடித்தாரோ அதே மாதிரி தான் இவங்க எல்லாமே செய்கிறாங்க. இவரால் 2500 ரூபா எப்போ கொடுக்க போகிறாரு, வெயிட் பண்ணுவோம். அதுமாதிரி இப்போ வீடுகளுக்கு குடும்ப தலைவர்களுக்கு 6 கேஸ் சிலிண்டர் தரேன்னாரு. இதை நாங்கள் இல்லை, சோசியல் மீடியாலேயே பல பேர் பொதுவானவர்கள் அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்களே இதெல்லாம் கிரிட்டிசைஸ் செய்கிறாங்க. இன்றைக்கு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்க. இன்ஸ்டாகிராம்லேயே ரீல்ஸ் போட்டு ஆட்சியை தொடரலாம்னு நினச்சா இப்போ அன்றைக்கி பார்க்குற இபி பில்லெல்லாம் ஜிபேல பே பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் புதிதாக எங்கள் ஆட்சியில் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. அதை ஒன்று அந்த இன்ஸ்டாவில் அவங்க போடுற அந்த விஜய் வார்த்தையில் சொல்லணும்னா ஆச்சரிய குறிகளை கண்ட்ரோல் பண்ணணும். அதுக்கு எதிர்வினை ஆற்றுறாங்க. அதனால் இந்த ஆட்சி நல்ல முறையில் நடக்கணும். ஏன்னா மக்கள் உங்களுக்கு அறுதி பெரும்பான்மை கொடுக்கவில்லை என்றாலும் நீங்கள் தான் தனிப்பெருங்கட்சியாக வந்தீங்க. 108 தொகுதியில் வெற்றி பெற்றீர்கள். சில பேரை தட்டி தூக்குனீங்க, சில பேரை வீடு வீடாக போகிற மாதிரி போய் கெஞ்சி கூத்தாடி வாங்கினீங்க. இன்னும் சொல்ல போனால் ஊழல் கட்சின்னு அதிமுக சொல்லிட்டு அதில் 25 எம்எல்ஏக்களை அவங்களாம் வந்து எங்களுக்கு அப்படியே தேடி வந்து ஆதரவு கொடுக்கறதுக்கு என்ன அவர்களெல்லாம் என்ன ஒன்றும் தெரியாத பப்பாவா? அவர்களுக்கு யார் பேசுனா என்ன பேசுனான்னு உனக்கு எல்லாருக்கும் தெரியும். பேசி அவங்கள 25 பேரை நடு ரோட்டில் நிறுத்தினது தான் மிச்சம். இப்போ 4 பேரை அதில் ரிசைன் பண்ணிட்டு வேறு அங்கே போய் நம்ம ஆளுங்கட்சியில் எம்எல்ஏவாக இருந்தால் தான் நாங்கள் தொகுதிக்கு செய்ய முடியும்னு அவங்க விடுற கதையெல்லாம் பார்த்து நம்மளுக்கு ரொம்ப சிரிப்பு தான் வருது. ஏன்னா ஏற்கனவே அவங்க 5 ஆண்டுகள் அதை சொன்ன நபர் வந்து எதிர்கட்சியில் எம்எல்ஏ இருந்தவர் தான். அவருக்கு ஆளுங்கட்சியில் போய் சேரணும், அவருக்கு பல தொழில்களில் பாதிப்பு வரும், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதை நிறைய பேர் நீங்கள் சொல்கிறீங்களே வெளியில் போகிறவங்க இதே மாதிரி நேரத்தில் போகிறாங்கன்னா அவங்களுடைய சொந்த காரணங்கள் தான். நீங்கள் யாரை எந்த பற்றி நீங்கள் கேட்டாலும் என்னால் அதுக்கு காரணம் சொல்ல முடியும். அதோ அவங்கள நான் விமர்சிக்கிறதுக்கு இல்லை, சொந்த காரணங்களில் நாங்கள் போய் ஆளுங்கட்சியில் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி தலைமை மேலே விமர்சனம் செய்து விட்டு போவதுங்கிறது இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு புதிய நடைமுறையை யார் உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது தெரியும். இன்னும் சில பேர் அவர்களுக்கு ஆர்வமாக வீரவசனம் பேசுகிறாங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி குதிரை பேரம் நடக்கலையா, கழுதை பேரம் நடக்கலையான்னு
அது மாதிரி டிடி விஜயநாயகன் வந்து குதிரை பேரத்தை பற்றி பேசுகிறாரா, அவர் எனது பதிலே கேள்வி இருக்கிறது அப்படிலாம் பேசுறாரு. இது வரைக்கும் எங்கேயுமே ஆட்சி அமைக்க முடியாமல் இது மாதிரி ஒரு திரிசங்கு நிலையில் யாருக்கும் மக்கள் அறுதி பெரும்பான்மை தமிழ்நாட்டில் கொடுத்ததில்ல. கிளியர் கட் மெஜாரிட்டி கொடுப்பாங்க. நீங்கள் தான் வீடு வீடாக போய் பார்த்து கட்சிக்கு அலுவலர்களாக பார்த்து, அது திமுகவை தீய சக்தி அவர்களுக்கு எதிராக நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லிட்டு அவங்க கூட்டணியில் திமுகவில் ஜெயித்த கட்சிகளிடம் போய் ஆதரவு கேட்டால் அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் இன்னைக்கு புதுசாக இந்த தாவேகா ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டில் புதிய பல நடைமுறைகள் மற்ற கட்சிகளில் உள்ளவங்களை வந்து ஒருத்த எம்எல்ஏ இருந்தால் கட்சி தாவல் சட்டம் இடம் கொடுக்காத பட்சத்தில் நீங்கள் அவர்களை உங்களுக்கு உங்கள் பின்னாடி தான் அவங்க வந்து ஆதரவுக்கு நிற்கிறாங்கன்னா அழைச்சிட்டு போய் கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கலாம் லெட்ரு. இப்படி காரில் வாங்கிட்டு அவராக வந்து கொடுத்தாரு. இப்படிலாம் சமாளிக்க பண்ணுறது. நீங்கள் எங்களுக்கு மாற்று கிடையாது, எங்களை தாண்டி அட்வான்ஸாக இருக்கீங்க அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா இன்றைக்கி தவறான நடைமுறையை உருவாக்கி வைத்து விட்டீர்கள். இதுவரை நம்ம பார்த்ததில்லை. எம்எல்ஏக்கெல்லாம் கடைசி நேரத்தில் தான் ரிசைன் பண்ணுவாங்க. இப்படி ஆட்சிக்கு வந்த உடனே அவர்களை ரிசைன் பண்ண வச்சு மேலே மாடியில் கூப்பிட்டு அவங்கள பார்த்து கட்சியில் சேர்க்கறது, இதெல்லாம் அவர்கள் வந்து இந்த நேரத்தில் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் நாங்கள் பார்த்தவர்கள் தான். 91 நாங்கள் ஆட்சிக்கு வந்தப்போ யாரெல்லாம் எங்கள்கிட்ட வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வேணால் அது புதுசாக இருக்கலாம். இதெல்லாம் அது எதிராக திரும்ப போகுது. இன்னொன்று, இன்றைக்கி தமிழ்நாட்டில் குதிரை பேரம் கழுதை பேரத்தெல்லாம் தாண்டி காக்கா பேரம்னு ஒன்று உருவாகிட்டு, கரெக்டா? காக்கா பேரம் இன்றைக்கு தமிழ்நாட்டில் புதுசாக வந்திருக்கு. அதுக்கும் தாவேகா ஆட்சி தான் காரணமாக இருக்குது. அந்த கட்சியோட செயல்பாடு தான் காரணமாக இருக்கிறது. இன்னையோட அரசு பொறுத்து சரியா 1 மாசம் ஆயிடுச்சு. சரி, ஆட்சியோடைய செயல்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? ஊழல்லாம் குறைஞ்சிருச்சு, நிர்வாகம் சீர்திருத்தம் பண்ணிட்டோம்னு அமைச்சர்கள் சொல்றாங்க. எப்படி முதல்ல அவங்க தாவேகாவில் உள்ளவங்களை முதல்ல கண்ட்ரோல் பண்ண சொல்லுங்க. அவங்க நிர்வாகிகளுடைய செயல்பாடுகளை நாங்கள் எங்கேயும் ரீல்ஸ் எடுத்து போடல. ஊடகங்களில் வர்ற செய்திகளை தான் எல்லோருமே அதை ரீல்ஸாக அவங்களுக்கு பதில் போடுறாங்க. இந்த ஆட்சிக்கு டைம் கொடுப்போம் 6 மாதம், அதுக்குள்ளார கருத்து சொல்ல வேணாம். ஆனால் நீங்கள் ரீல்ஸில் எப்படி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு ஆட்சிக்கு வந்த மாதிரி ஆட்சியை தொடரலாம், மக்களை ஏமாத்தலாம்னு நினச்சா வடிவேல் நடித்த படத்தை சொல்லுவாங்களே, இம்சை அரசன் 23ஆம் புலிகேசிங்கிற மாதிரி வருங்காலத்தில் அவங்கள இன்ஸ்டா அரசன் 24ஆம் புலிகேசி ஆட்சி இந்த ஆட்சின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் எங்களை கொண்டு போயிடாதீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு 6 மாதம் டைம் எடுத்துங்க. முடியாததெல்லாம் நீங்கள் தேர்தல் வாக்குறுதியில் சொல்லிவிட்டு அதெல்லாம் செய்கிறேன்னு சொல்லி மக்களை ஏமாத்த நினச்சிங்கன்னா அப்புறம் அவர்களுக்காக குரல் கொடுக்கணும். இப்போ கூட காவேரி மேட்டூர் அணை திறக்க முடியாத சூழ்நிலை. டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கெல்லாம் இன்னொரு ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, இது புதிய அதிமுகங்கிறாரு. அம்மா ஆட்சியில் அந்த இது மாதிரி நேரத்தில் குறுவை தொகுப்பு திட்டம்னு ஒரு திட்டத்தில் அம்மா அவர்களுக்கு விவசாயம் செய்ய நினைப்பவர்களுக்கு போர்வெல் வச்சு விவசாயம் செய்வதற்கு என்ன உதவிகள் செய்தாங்க எல்லாம் இருக்குது. அதெல்லாம் கூட செய்யலாம். அதை விட்டுட்டு நீங்கள் புதிய அதிமுகன்னு சொல்கிறதுக்கு எந்தவித ரைட்டும் கிடையாது. அதிமுகவும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அதிமுகவிலேருந்து உள்ள நிர்வாகிகளை நீங்கள் முன்னாள் எம்எல்ஏக்களை இல்லை இந்நாள் எம்எல்ஏக்களை முன்னாள் நிர்வாகிகளை நீங்கள் போய் உங்கள் கட்சியில் சேர்க்கறதுனால உங்கள் கட்சி என்றைக்கும் அதிமுக ஆகுது. அதிமுக தொண்டன் யாரும் உங்களுக்கு பின்னாடி வரமாட்டான். நீங்கள் இப்போ 5000 பேர் 10,000 பேர் சேர்க்கலாம், அது அவங்களுடைய கைத்தடிகள் தான் போவான். இப்போ அமமுகலேருந்து எத்தனையோ பேர் நிர்வாகிகள் போகிறாங்க. இன்னும் தொண்டர்கள் நீங்கள் பார்க்குறீங்க, எல்லா மாவட்டத்திலையும் கலைச்சிட்டாலும் இன்னும் எங்கள் கட்சி ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலேருந்து கட்சியை கலைச்சியான்னு சொல்கிற அளவுக்கு அங்கே நிர்வாகிகள் இருக்காங்கல்ல. அதே மாதிரி தான் தொண்டர்கள் எந்த கட்சியிலேருந்து வெளில போக மாட்டாங்க. இது போன்ற நிர்வாகிகள் அதிருப்தியில் அவங்களுடைய சுயநலத்தில் வெளியேறுவாங்கங்கிறது தான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புவேன். தமிழக அரசியல் களம் எப்படின்னா இளைஞர்களை நோக்கி நகருது. லின்சி கிட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பக்கமா விஜயா இருக்கட்டும், இல்லை அண்ணாமலையா இருக்கட்டும், உதயநிதியா இருக்கட்டும், அப்படி மாறுது. இப்போ அமமுகல இளைஞர்கள் அதிகமாகவே இருக்காங்க, தொண்டர்கள். அவர்களுக்கு பதவி வழங்கப்படுமா சார்? ஏன்னா பலரும் எதிர்பார்க்கிறாங்க கட்சியில பதவி வழங்க. எங்க கட்சியில வந்து இது புதிய கட்சி 9 ஆண்டுகள் முன்னே. இதுல அதிமுகலேருந்து வந்தவங்க ஒரு 50% தான் புதியவர்கள் நிறைய வந்திருக்காங்க. நிறைய யங்ஸ்டர்ஸ் மாவட்ட செயலாளர் இருக்காங்க. எங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வேட்பாளர் இருந்தவங்களே நிறைய பேர் வந்து 40 வயது 42 வயது இப்படி உள்ளவங்க தான். எங்கள் மாவட்ட செயலாளர்கள் இளைஞர்கள் தான். கீழே ஒன்றிய செயலாளர், பெரு செயலாளர்கள், எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எல்லா இளைஞர்கள் தான் இருக்காங்க. அதை வந்து போய் அப்படி தான் கொடுத்துட்ருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு நிர்வாகி இப்போ வேறு கட்சிக்கு போயிருக்காங்கன்னா அங்கே புதிதாக வந்தவர் இளைஞர்கள் தான். இன்னைக்கு கூட பார்ப்பீங்க, நிறைய பேர் புதிதாக மாவட்ட செயலாளர் வந்து அவர்கள்லாம் பார்க்கலாம். எங்கள் கட்சியில் அது நடைமுறை இருக்குது. ஏன்னா இயற்கையாக எங்கள் கட்சி 9 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கப்பட்டதுனால எங்கள் கட்சியில் நிறைய இளைஞர்களுக்கு பதவி வாங்கியிருக்கு.
தாவேக்கா புதிய கட்சினால அதில் இளைஞர்கள் போட்டிருக்காங்க. இப்போ திமுகவோ அண்ணா திமுகவோ 50 ஆண்டு 75 சீனியர்ஸும் இருக்காங்க. அந்த இடங்கள்ல அடுத்த கட்டத்தில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 2000 இப்படி தான் நாங்கள் ரீவாம் பண்ணுறப்ப அன்றைக்கு இளைஞர்களாக இருந்து வந்தவங்க தான் இன்னைக்கு 25 ஆண்டுகளில் அமைச்சர்களாக இன்றைக்கு சில பேர் அங்கே வெளியில் போயிருக்காங்களா, அவர்கள்லாம் அப்போ என்ன வயசு இருந்திருக்குன்னு பாருங்க. அது மாதிரி எல்லாம் அது இயற்கையாக நடக்கிற நடைமுறை தான். தாவேக்கா இந்த முறை வெற்றி